மூன்றாவது குறிப்பு, இயேசுவனுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலுக்குள்ளாக இந்த 21 கிருபைகள் ஒளிந்திருக்கின்றன. வருஷந்தோறும் குட் ஃப்ரைடே மீட்டிங் நடத்துறான் கிறிஸ்தவன். யாராவது இதை பேசுறானா? 7 வார்த்தை 7 வசனம், 7 வார்த்தை 7 வசனம், இதைத்தான் திரும்ப திரும்ப பேசுறான். அவன் அன்னைக்கு பேசிட்டு போன வார்த்தையினால உனக்கு என்ன லாபம்? நீ அப்படி என்னைக்காவது நடந்திருக்கிறாயா? குட் ஃப்ரைடே எத்தனை தடவை வந்துட்டு போயிருக்கிறது? எத்தனை குட் ஃப்ரைடே நீ கொண்டாடி இருக்கிற? என்னைக்காவது கேட்ட பிரசங்கத்தின்படி அந்த 7 வார்த்தைகளை 7 வசனங்களை என்னைக்காவது சபையில, ஊழியத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில என்னைக்காவது பின்பற்றி இருக்கிறாயா?